வழக்கம் போல தனக்கே உண்டான பரபரப்புடன் இயங்கிக் கொண்டிருந்தது ஒசூர் நீதிமன்ற வளாகம். வழக்குகள் ஒருபுறம் விசாரணையில் இருக்க, வெளியே தங்கள் முறைக்காக சிலர் காத்துக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது அரங்கேறிய அந்த கொடூரம் நீதித்துறையையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. அப்படி என்ன நடந்தது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் உள்ள ஏறு தெருவைச் சேர்ந்தவர் கண்ணன். 30 வயதான இவர் ஒசூர் நீதிமன்றத்தில் குற்றவியல் வழக்கறிஞரான பிரபல வழக்கறிஞர் சத்யநாராயணன் என்பவரிடம் பயிற்சி வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். இப்படி இருக்க, இன்று மதியம் வழக்கு ஒன்றில் ஆஜராகிவிட்டு நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்துள்ளார். வாசலை அடையும் போது திடீரென அரிவாளோடு உள்ளே நுழைந்த மர்ம நபர் ஒருவர் வழக்கறிஞர் கண்ணனை கழுத்து, தலை, முதுகு உள்ளிட்ட 5 இடங்களில் கண்மூடித்தனமாக வெட்டியுள்ளார். சுற்றியிருந்த மக்களும் வழக்கறிஞர்களும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் போதே இக்கொடூரம் அரங்கேறியுள்ளது. வழக்கறிஞரை வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்ற மர்ம நபரை யாரும் தடுத்ததாகவும் தெரியவில்லை. எதிர்பாராத இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த கண்ணனை சக வழக்கறிஞர்கள் மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். தொடர்ந்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அங்கு விரைந்து வந்த காவல்துறையினர் வழக்கறிஞர் கண்ணனை வெட்டியது யார், அவர் எதற்காக வெட்டப்பட்டார், முன்வகை காரணமா அல்லது வழக்கு தொடர்பான காரணங்கள் ஏதேனும் உள்ளனவா எனும் கோணத்தில் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் வழக்கறிஞர் கண்ணனை வெட்டிவிட்டு தப்பியோடியவர் பக்கத்தில் உள்ள JM 2 நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். நீதிமன்ற வளாகத்திற்குள் வந்து வழக்கறிஞரை அரிவாளால் வெட்டியவர் அதே நீதிமன்றத்தில் குமாஸ்தாவாக பணியாற்றி வந்த ஆனந்த்குமார் தான். ஆனந்த்குமார் சில ஆண்டுகளுக்கு முன்னர் தான் காதலித்து திருமணம் செய்துள்ளார். தனது காதல் மனைவியை படிக்க வைத்து வழக்கறிஞராக்கியிருக்கிறார் ஆனந்த்குமார். அவரும் அதே நீதிமன்றத்தில் தான் பணிபுரிந்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் வழக்கறிஞர் கண்ணன் தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதாக ஆனந்த்குமாரின் மனைவி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். ஆனால் சில நாட்களிலேயே பார் கவுன்சிலில் முறையிடுவதாக கூறி அப்புகாரை திரும்ப பெற்றுள்ளார். இதன் காரணமாக கண்ணனுக்கும் ஆனந்த்குமாருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில்தான் இன்று மதியம் நீதிமன்ற வளாகத்தில் வைத்தே கண்ணனை வெட்டிவிட்டு வேறொரு நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார் ஆனந்த்குமார். இன்று ஒரு அசம்பாவிதம் நம்ம ஓசூர் வழக்கறிஞர் சங்கத்தின் மற்றும் கோர்ட் வளாகத்தில் நடைபெற்றது. அது என்னவென்றால், ஒரு குமாஸ்தா ஆனந்த்குமார் என்பவர் ஒரு இளம் வழக்கறிஞர் கண்ணன் என்பவரை படு காயத்துடன் தாக்கி, அரிவாளுடன் தாக்கி படுகாயம் ஏற்படுத்தி இரத்த காயம் ஏற்படுத்தி அவர் இப்போ அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் உள்ளார். அவருடைய தனிப்பட்ட காரணத்துக்காக இந்த ஒரு செயல் பெற்றுள்ளது தெரிய வந்தது. இந்த செயலை இந்த வழக்கறிஞர் சங்கம், ஓசூர் வழக்கறிஞர் சங்கம் மற்றும் சக வழக்கறிஞர்கள் சங்கங்கள் தீவிரமாக கண்டித்து அட்வொகேட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் உடனடியாக கொண்டு வந்து வழக்கறிஞர்களுக்கு உரிய பாதுகாப்பு தருமாறு சென்ட்ரல் கவர்மெண்ட் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட்டை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்த மாதிரி செயல்கள் ஆங்காங்கே தொடர்ந்து வருவது வழக்கறிஞர்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளது. இந்த அச்சுறுத்தலுக்கு நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு கோர்ட் வளாகத்தில் உரிய பாதுகாப்பு அளித்து லிட்டிகண்ட் பப்ளிக்கை கண்காணித்து அவருக்கு உரிய பாதுகாப்பு தருமாறு நம்ம போலீஸையும் நம்ம இந்த ஒரு தருணத்தில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வழக்கறிஞர் கண்ணன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஆனந்த்குமாரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.